Hi everyone, hope you are all preparing well for the exam. And இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 10 ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கான ஒன் ஷார்ட் ரிவிஷன். ஸோ நான் கம்ப்ளீட்டாக 10th சாப்டரோட டில் 10.1 to 10.7 வரைக்கும் உள்ள எல்லா சம்ஸ் அண்ட் கான்செப்ட் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 10.8க்கு நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துட்டேன் தனியாக, நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ வித்தின் ஒன் ஹவர் ஆர் 1.5 hours நம்ம வந்து 10th சாப்டர் கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகேவா? நான் கான்செப்ட் ஸ்ட்ராங் பண்ணுறேன், நீங்கள் அதை பேஸ் பண்ணி சம் சால்வ் பண்ணுங்கள். ஓகே ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஒரு ஈக்குவேஷன் எப்போ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு டெரிவேட்டிவாவது இருக்கணும். ஓகேவா? அந்த டெரிவேட்டிவ் எப்படி இருக்கணும்? ஒன்று ஆர்டினரி டெரிவேட்டிவாக இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா பார்ஷியல் டெரிவேட்டிவாக இருக்கணும். ஆர்டினரி டெரிவேட்டிவ் பார்ஷியல் டெரிவேட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மாதிரி டெரிவேட்டிவ் இருந்துச்சுன்னா இது ஆர்டினரி டெரிவேட்டிவ். And partial derivative I will give some other example, some dou u by dou x. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது partial derivative. அப்போ ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துப்போமா, z equal to some xy. இப்போ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், dz by dx ஈக்குவல் டு, இங்கே ரெண்டு இருக்குது, எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குது. ஸோ முதல்ல எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஒய்யை வச்சுட்டு தென் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், எக்ஸ் வச்சுட்டு. ஓகேவா? இது வந்து ஆர்டினரி டெரிவேட்டிவ். ஸோ எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் பை டிஎக்ஸ்னு வரும். ஸோ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒய் 1. ஓகேவா? இதுவே பார்ஷியல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா டோ இசட் பை டோ எக்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா நம்ம எதால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோமோ அந்த ஒரு ஃபங்க்ஷனை மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும். ஒய்யை வந்து நீங்கள் கான்ஸ்டன்ட் மாதிரி ட்ரீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ஒய்யை வந்து கான்ஸ்டன்ட் மாதிரி ட்ரீட் பண்ணணும். ஸோ வெறும் ஒய் தான் வரும். ஸோ இதுதான் ஆர்டினரி டெரிவேட்டிவ்க்கும் பார்ஷியல் டெரிவேட்டிவ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ இதில் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். y is equal to f of xன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா y வந்து டிபெண்டன்ட் வேரியபிள், x வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் f வந்து சம் அன்னோன் ஃபங்க்ஷன், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்படி இருந்துச்சுன்னா என்னென்ன பாசிபிள் எல்லாம் நம்ம டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் எழுதலாம் அப்படின்னா dy by dx equal to some constant, அப்புறம் dy by dx equal to some function of x. ஓகேவா? f of xன்னு கூட ஜென்ரலாக எடுத்துக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் இருக்கணும். அப்புறம் இந்த மாதிரியும் இருக்கலாம் லீனியர் ஈக்குவேஷன். நான் லீனியர் ஈக்குவேஷனாக என்ன அப்படின்னு அடுத்தடுத்த இதில் ஸ்லைட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் இ பவர் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு லான் எக்ஸ். இந்த மாதிரி எந்த ஃபார்மேட்னாலும் ஓகே. நமக்கு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் எப்போ சொல்லுவோம், அட்லீஸ்ட் ஒரு டெரிவேட்டிவ் இருக்கணும் ஈக்குவேஷனில். ஸோ எல்லா ஈக்குவேஷன்லேயும் ஒரு டெரிவேட்டிவ் இருக்குது. ஸோ இங்கே வெறும் டிஒய் பை டிஎக்ஸ் தான் இருக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. நீங்கள் ஹையர் டெரிவேட்டிவ் கூட எழுதலாம், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம், இல்லை இன்னும் ஹையர் டெரிவேட்டிவ் nth டெரிவேட்டிவ் வரைக்கும் கூட நீங்கள் எழுதலாம். ஓகேவா? தென் ஆர்டர் ஆஃப் அ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஆர்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம டெரிவேட்டிவ் பார்த்துறோம்ல, ஒவ்வொரு ஈக்குவேஷன்லேயும் கண்டிப்பாக ஒவ்வொரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்லேயும் கண்டிப்பாக ஒரு டெரிவேட்டிவ் இருக்கும். அந்த டெரிவேட்டிவ்லேயே எந்த டிகிரி ஹையஸ்ட்டாக இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள். ஓகேவா? இங்கே டிகிரி 1 தான் இருக்குது, இங்கேயும் 1 தான் இருக்குது. ஸோ சப்போஸ் சில ஈக்குவேஷனில் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் dy by dx ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா இங்கே ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் என்னது 2. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லணும், ஆர்டர் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஆர்டர் இஸ் நத்திங் பட் தி ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் ப்ரெசன்ட் இன் தி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஓகேவா? இதை தான் ஆர்டர்னு சொல்லுவோம். ஓகே, இதை மாற்றி எழுதிப்போம். ஆர்டர் இஸ் நத்திங் பட் highest derivative. ஓகேவா? நான் டிகிரினா என்னென்னா அந்த ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் பார்ட் இருக்குல்ல, அதோட பவர் எவ்வளவா இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் டிகிரி. பட் அதில் 2-3 கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னா, முதல்ல அந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஒரு பாலினாமியல் ஃபார்மில் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும், டிகிரி கண்டுபிடிக்க முடியும். அப்படி இல்லைன்னா டிகிரி எக்ஸிஸ்ட் ஆகாது. தென் வேறு என்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். அதில் எந்த ஃப்ராக்ஷனல் பவர்ஸும் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் டிஒய் பை டிஎக்ஸ் பவர் 1/2 அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிடணும், அந்த ஈக்குவேஷனை ஸ்கொயர் பண்ணிடணும். ஸ்கொயர் பண்ணி வெறும் இன்டெக்ரல் பார்ட் மட்டும்தான் இருக்கணும் அந்த ஈக்குவேஷனில். அப்போ தான் நீங்கள் டிகிரி பற்றி பேச முடியும். தென் நம்ம எடுக்கிற டெரிவேட்டிவ்ஸ் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள்
சைன் ஆஃப் ஒய் டேஷ் இ பவர் டிஒய் பை டிஎக்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா டிகிரி எக்ஸிஸ்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ நம்ம எடுக்க போகிற ஃபங்க்ஷனில் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம் எந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கக்கூடாதுன்னு பாருங்கள். சைன் ஃபங்க்ஷன், கொசைன் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி உள்ள ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் எதுலேயும் இருக்கக்கூடாது. இ பவர் ஃபங்க்ஷன் அண்ட் லாகரிதமிக் ஃபங்க்ஷன் எதுலேயும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா டிகிரி வந்து நாட் டிஃபைன்டு. ஸோ டிகிரி எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு நம்ம எடுக்க போகிற ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கணும்? பாலினாமியல் ஃபார்மில் இருக்கணும். தென் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸு அப்படி இல்லைன்னா ஒய் இல்லைன்னா சம் லோயர் ஆர்டர் டெரிவேட்டிவாக மட்டும்தான் இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் டிகிரி எக்ஸிஸ்ட் ஆகும். பட் எல்லா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லேயும் ஆர்டர் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா? பட் டிகிரி எக்ஸிஸ்ட் ஆகிறது கேரண்டி கிடையாது. இப்போ ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக பார்ப்போம். நான் மொதல் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்ற எக்ஸாம்பிளுக்குலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா நான் கொடுக்குற ஆன்சரை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். இதில் ஆர்டர் என்னன்னு பார்க்கணும். ஆர்டர் என்ன எப்படி பார்ப்போம்? ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் இன் அ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதில் இங்கே என்ன இருக்குது? இதில் 1 இருக்குது, ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் இருக்குது, இங்கே செகண்ட் டெரிவேட்டிவ் இருக்குது. ஸோ இதோட ஆர்டர் என்னது? ஆர்டர் இஸ் 2. தென் டிகிரிங்கிறது என்னது? ஹையஸ்ட் ஆர்டர் எக்ஸிஸ்ட் ஆச்சு இல்லை, அதோட பவரில் என்ன இருக்கோ அதுதான் டிகிரி. ஸோ இங்கே டிகிரி என்னது? 1. இதை பார்த்துட்டு டிகிரி 3ன்னு போடக்கூடாது. ஹையஸ்ட் ஆர்டர் என்ன இருக்கோ அதோட பவரில் ஹையஸ்ட் எது இருக்கோ அதுதான் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் பவர் 3 ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0. இப்படி இருக்குன்னா இதில் நீங்கள் டிகிரி எப்படி செக் பண்ணணும்? முதல்ல ஆர்டர் செக் பண்ணுங்கள். ஆர்டர் இங்கே இது ஃபஸ்ட் ஆர்டர் இருக்குது, இது ரெண்டும் செகண்ட் ஆர்டர். ஸோ இதோட ஆர்டர் வந்து 2. இதோட டிகிரின்னு பார்க்குறப்ப இங்கே 1 தான் இருக்குது, பட் இங்கே என்ன இருக்குது? 3 இருக்குது. ஸோ டிகிரி இங்கே என்னது? 3. பட் இங்கே டிகிரி என்னது? இதுதான் ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஸோ இதோட பவரில் இருக்கிற வேல்யூ 1. தேர்ஃபோர் டிகிரி இஸ் 1. தென் செகண்ட் கொஷின் பாருங்கள். செகண்ட் கொஷினில் ஆர்டர் ஈஸியாக செக் பண்ணிடலாம். பட் இதில் என்ன பிரச்சனை இருக்குது? இங்கே பவரில் 1/2ன்னு இருக்குது. நமக்கு என்ன தெரியும்? ஈக்குவேஷனில் பவரில் 1/2ன்னு இருக்கக்கூடாது, எந்த ஒரு ஃப்ராக்ஷனல் பவர்ஸும் இருக்கக்கூடாதுன்னு தெரியும். ஸோ இந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிடணும். ஸ்கொயர் பண்ணிட்டா என்ன ஆகும்? 1 ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் டி க்யூப் பை ஒய் டிஎக்ஸ் க்யூப் த ஹோல் பவர் 2ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆர்டரும் டிகிரியும் செக் பண்ணணும். இப்போ நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா தான் வர ஆன்சர் கரெக்டாக இருக்கும். இதில் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா, சப்போஸ் இப்போ இதில் செக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? இதில் ஆர்டர் வந்து 3, ஏன்னா இங்கே தான் தேர்டு டெரிவேட்டிவ் இருக்குது, இங்கே ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் தான் இருக்குது. ஸோ ஆர்டர் வந்து 3. அண்ட் நீங்கள் டிகிரி என்ன சொல்லுவீங்க? எந்த ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுதோ அதோட பவர் தான் டிகிரின்னு சொல்லுவோம். ஸோ இதோட பவர் என்னது? 1 தான். ஸோ நீங்கள் டிகிரி 1ன்னு சொல்லுவீங்க, விச் இஸ் ராங். ஏன்னா நம்மளோட பாலினாமியலில் எந்த ஒரு ஃப்ராக்ஷனல் பார்ட்டும் இருக்கக்கூடாது. தேர்ஃபோர் இந்த இதுக்கு மாற்றணும். நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இதில் என்ன இருக்குது? ஆர்டர் 3 அண்ட் டிகிரி 2. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஆர்டர் இஸ் 3 அண்ட் டிகிரி இஸ் 2. ஓகேவா? தென் இந்த கொஸ்டின் இதில் ஃபஸ்ட்டு ஆர்டர் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு பாருங்கள். இதில் ஃபஸ்ட் ஆர்டர் இருக்குது, இதில் செகண்ட் ஆர்டர் இருக்குது. ஸோ ஆர்டர் இஸ் 2 ஈஸியாக சொல்லிடலாம். அண்டு இப்போ இதுதான் ஹையஸ்ட் ஆர்டர். ஸோ இதோட டிகிரி வந்து 1 அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது தப்பு. ஏன்னா இந்த டெரிவேட்டிவ் எங்கே இருக்குது? சைன் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது. நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம டெரிவேட்டிவில் சைன் ஃபங்க்ஷன், கொசைன் ஃபங்க்ஷன், இ பவர் அண்ட் லாக் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா டிகிரி வந்து டிஃபைன் பண்ண முடியாது. தேர்ஃபோர் இந்த கொஸ்டினில் டிகிரி எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ டிகிரி இஸ் நாட் டிஃபைன். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன் வந்து பாலினாமியல் ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு டிகிரி எக்ஸிஸ்ட் ஆகும், அப்படி இல்லைன்னா எக்ஸிஸ்ட் ஆகாது. ஓகேவா? தென் லாஸ்ட் கொஸ்டின் இங்கே என்ன இருக்குது? டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இங்கே 4 ப்ளஸ் dy by dx the whole square whole power 3/2 இருக்குது. 3/2 இருக்குது. ஓகேவா? இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ணணும். ஸோ பவர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிடுங்க.
t square y by dx square the whole square equal to 4 plus dy by dx the whole square power 3. இப்போ ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் என்னது? இதெல்லாம் தான் 2 இருக்குது. சாரி, இங்கே ஸ்கொயர் வரும். இதுதான் 2 இருக்குது. ஸோ இதுதான் ஹையஸ்ட் ஆர்டர். இது 1 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஹையஸ்ட் ஆர்டரோட பவரில் மேக்ஸிமம் என்ன இருக்குது? 2 தான் இருக்குது. தேர்ஃபோர் இந்த கொஸ்டினுக்கு ஆர்டரும் 2 தான், டிகிரியும் 2 தான். ஓகேவா? தென் ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளை மட்டும் பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்? ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் y இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருக்குது அப்படின்னா நம்ம இதை டெரிவேட்டிவ் எடுத்து எழுதுவோம் இல்லையா? எஃப் ஆஃப் எக்ஸு ஒய் டேஷ் ஒய் டபுள் டேஷ் அப் டு ஒய் பவர் என்னத்து டெரிவேட்டிவ் வரைக்கும் எழுதுறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இது இங்கே 0 தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஈவன் சம் கான்ஸ்டன்ட் கூட இருக்கலாம். சரியா? இல்லை ஈவன் சம் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கூட இருக்கலாம். சாரி, சம் ஜி ஆஃப் எக்ஸ் கூட இருக்கலாம். அது பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஒரே ஒரு வேரியபிளை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்? ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். அதுவே மோர் தென் ஒன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அதை வந்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது ரெண்டும் தான் சிம்பிள் கான்செப்ட். ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் இருந்துச்சுன்னா ஓடிஇ, அதுவே மோர் தென் ஒன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருந்துச்சுன்னா பிடிஇ. ஓகேவா? தென் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. dy by dx plus y equal to e power x. இங்கே இண்டிபெண்டன்ட் வேரியபிள் என்னது? எக்ஸு, டிபெண்டன்ட் வேரியபிள் ஒய். ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த கொஸ்டின்லேயே இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எக்ஸ் அண்ட் டிபெண்டன்ட் வேரியபிள் ஒய். வேறு பிடிஏக்குள்ளே எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த யூங்கிற ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் கமா ஒய்ங்கிற 2 ஃபங்க்ஷனையும் டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகேவா? ஸோ 2 ஃபங்க்ஷன் 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிளை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்கிறோம்? பிடின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் லீனியர் ஓடி. நம்ம உங்களுக்கு ஆக்சுவலாக சிலபஸில் இருக்கிறது ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் மட்டும்தான். ஸோ நம்ம ஓடிஇ மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுலேயும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி ஓடிஇஸ் தான் இருக்குது. ஹையர் டெரிவேட்டிவ்ஸ் கூட இல்லை உங்களுக்கு, ஃபஸ்ட் ஆர்டர் மட்டும்தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. ஓகேவா? மோர் டிஃபிகல்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்காது. ஓகே, இப்போ லீனியர்னால் என்னென்னு பாருங்கள். ஆக்சுவலாக ஓடிஇஸில் 4 கேஸ் பார்ப்போம். லீனியர், நான் லீனியர், தென் ஹோமோஜினஸ், நான் ஹோமோஜினஸ். ஓகேவா? இந்த 4 கேஸ் மட்டும் தான் பார்ப்போம். இதுலேயே உங்களுக்கு ஆக்சுவலாக ஃபுல் சிலபஸ்ஸு கவர் ஆகிடும். ஃபஸ்ட் திங், வாட் இஸ் மீன் பை லீனியர் ஓடிஇ ஆஃப் ஆர்டர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த லீனியர் ஈக்குவேஷன் எந்த ஃபார்மேட்டில் இருக்கணுமா? ஏஎன் ஆஃப் எக்ஸ் ஒய் பவர் nth டெரிவேட்டிவ் ப்ளஸ் ஏஎன் மைனஸ் 1 ஆஃப் எக்ஸ் ஒய் பவர் n மைனஸ் 1th டெரிவேட்டிவ் அப் டு ஏ நாட் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ். இங்கே ஆர்டர் என்னன்னு கொடுத்துருக்கனால இந்த டேர்ம் கண்டிப்பாக நான் ஜீரோவாக தான் இருக்கணும். அதை தான் ஃபஸ்ட்டு எழுதியிருக்கோம். ஸோ ஏஎன் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் டு பி நான் ஜீரோ. சப்போஸ் இது 0 ஆயிடுச்சுன்னா இங்கே என்ன ஆகும்? இந்த டேர்ம் கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆயிரும். ஸோ ஆர்டர் வந்து n-1 அப்படின்னு மாறிடும். ஓகேவா? அதனால் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது? ஏஎன் ஆஃப் எக்ஸ் நான் ஜீரோவாக இருக்கணும். தென் இந்த லீனியருங்கிற கண்டிஷனுக்கு என்னெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா இங்கே இருக்கிற எல்லா கோஎஃபிஷியன்ட் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குல்ல, இந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸும் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அலோனாக இருக்கணும். எந்த ஒரு ஒய் டெரிவேட்டிவோ ஒய் டெரிவேட்டிவோ அந்த ஈக்குவேஷனில் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் dy by dx ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ், இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன். பாருங்கள், இதோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 1. இதோட கோஎஃபிஷியன்ட்டு 1 தான். ஸோ பிரச்சனையே இல்லை. இதோட கோஎஃபிஷியன்ட் வெறும் எக்ஸ் தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. ஓகேவா? சாரி, இதோட கோஎஃபிஷியன்ட் இல்லை, ஜி ஆஃப் எக்ஸும் வெறும் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக தான் இருக்குது. ஸோ பிரச்சனையே இல்லை. இது லீனியர். ஒரு இதர் எப்போ நான் லீனியர் சொல்லுவோம்னு பாருங்கள். விச் இஸ் நாட் லீனியர். லீனியராக இல்லை அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்? நான் லீனியர் சொல்லுவோம். அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி இருக்கணும்? ஏதாவது ஒரு கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடாது, ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக இருக்குது இல்லாமல் வேறு ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா அதை நான் லீனியர் சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் y dash of y is equal to some constant, even y square is equal to constant. இது கூட சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒய்ங்கிற டேர்ம் எங்கே இருக்குது? ஈக்குவேஷன் படி லாஸ்ட்டில் இருக்குது.
இதோட கோஎஃபிஷியன்ட் என்னவாக இருக்கணும், ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக இருக்கணும். பட் இங்கே என்ன இருக்குது, டெரிவேட்டிவ் ஆஃப் ஒய்யாக இருக்குது. தேர்ஃபோர் இது நான் லீனியர். சிமிலர்லி அடுத்த ஈக்குவேஷன்லேயும் பாருங்கள், இங்கே ஒய் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், ஒய் டைம்ஸ் ஒய். ஸோ ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் அகெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்யாக இருக்குது, நாட் இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக இருக்குது இல்லை. தேர்ஃபோர் இது என்னன்னு சொல்லணும், இதுவும் நான் லீனியர். ஸோ இதில் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதை சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், இதில் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலான்னு பாருங்கள். இதோட கோஎஃபிஷியன்ட் வெறும் 1, இதோட கோஎஃபிஷியன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸில் தான் இருக்குது. அண்ட் இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க, அப்போ தான் அந்த ஜென்ரல் ஈக்குவேஷனுக்கு மாற்ற முடியும். ஸோ ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் 2x கியூப் ஒய் டேஷ் மைனஸ் 7xy ப்ளஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா. இப்போ இது 1 கோஎஃபிஷியன்ட், இது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், இதுவும் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயரில் தான் இருக்குது. தேர்ஃபோர் இது லீனியர். செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், இதோட கோஎஃபிஷியன்ட் என்னது, ஒய் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ மாற்றி எழுதணும் அப்படின்னா ஒய் டேஷ் ப்ளஸ் ஒய் டைம்ஸ் ஒய் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ். ஸோ இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியண்ட்டாக யார் வராங்க, ஒய்யே வருது. தேர்ஃபோர் இது என்ன ஈக்குவேஷன் சொல்லணும், நான் லீனியர் ODE அப்படின்னு சொல்லணும். தென் இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், ஒய் டேஷ் ஈக்குவல் டு எக்ஸ் டைம்ஸ் சைன் ஒய்னு இருக்குது. ஸோ இதை மாற்றி எழுதணும் அப்படின்னா ஒய் டேஷ் ஈக்குவல் டு எக்ஸ் டைம்ஸ், இது ஆக்சுவலாக என்ன ஈக்குவேஷன், சைன் ஒய்னு இருக்குது. சைன் ஒய்க்கு நம்ம சீரீஸ் ஃபார்மேட்டில் எழுதணும் அப்படின்னா என்ன வரும், ஒய் மைனஸ் ஒய் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் ஒய் பவர் 5 பை 5 ஃபேக்டோரியல் அண்ட் ஸோ ஆன், இப்படி போயிட்டே இருக்கும். பட் நமக்கு தெரியும் லீனியர் ஈக்குவேஷனில் ஒரே ஒரு ஒய் டேர்ம் தான் இருக்கணும். ஒய்யோட பவர் இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லியிருக்கோம், நான் லீனியர் சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே எப்படி இருக்குது, ஒய் ஸ்கொயர் டைம்ஸ் ஒய்ன்னு இருக்குது. அப்போ ஒய்யோட கோஎஃபிஷியண்ட்டை யார் வரா, ஒய் ஸ்கொயர் வருது. தேர்ஃபோர் இது என்னன்னு சொல்லணும், நான் லீனியர் ODEன்னு சொல்லணும். சிமிலர்லி லாஸ்ட் கொஸ்டின் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா. நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் ஹோமோஜீனியஸ் அண்ட் நான் ஹோமோஜீனியஸ். நம்ம எடுத்த லீனியர் ஈக்குவேஷன் இருக்குல்ல, லீனியர் ஈக்குவேஷனில் இந்த ரைட் ஹேண்ட் சைடு 0வாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லுவோம், ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் சொல்லுவோம். நம்ம இதை ஆக்சுவலாக நம்ம இதில் பார்த்துருப்போம் அப்படின்னா ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்துருப்போம், மேட்ரிக்ஸில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 2z ஈக்குவல் டு 0, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி லீனியர் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் மேட்ரிக்ஸில் கன்வெர்ட் பண்ணி சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஈவன் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்லேயும் ஹோமோஜீனியஸ்னால் அதான் அர்த்தம். ஓகேவா. ரைட் ஹேண்ட் சைட் ஃபங்க்ஷன் 0வாக இருக்கணும், அவ்வளோதான். தென் ஒரு ஜாமெட்ரிக் ப்ராப்ளமுக்கு நம்ம டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா. இதில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஃபைண்ட் த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார் தி ஃபேமிலி ஆஃப் ஆல் ஸ்ட்ரைட் லைன்ஸ் பாசிங் த்ரூ ஆர்ஜின். ஸோ ஆர்ஜின் வழியாக பாஸ் ஆகிற ஸ்ட்ரைட் லைன்ஸ் எல்லாத்தோட டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆக்சிஸ் வரைஞ்சிட்டு அதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னு நம்ம ஃபஸ்ட்டு கெஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் தான் என்ன பண்ணும், ஆர்ஜின் வழியாக பாஸ் ஆகும். ஈவன் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸுமே எப்படி தான் இருக்குது, ஆர்ஜின் வழியாக தான் பாஸ் ஆகிட்டுருக்கு. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இதுதான் ஆர்ஜின். ஐ ஹோப் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆர்ஜின்னா என்னென்னு. 0,0 வழியாக பாஸ் ஆகக்கூடிய லைன்ஸ். ஸோ இந்த எல்லா ஸ்ட்ரைட் லைன்ஸோட டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இது வழியாக பாஸ் ஆகக்கூடிய டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் எதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், 0,0ங்கிற பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப சாட்டிஸ்ஃபை பண்ணணும். therefore ஜென்ரல் ஈக்குவேஷன் உங்களுக்கு என்ன தெரியும், y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1 தெரியும். நீங்கள் அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னாலே மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1 ஆர்ஜின் வழியாக பாஸ் ஆகணும். therefore 0,0ங்கிற பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இது என்ன ஈக்குவேஷன் தெரியுதுல, 1 பாயிண்ட் ஸ்லோப் பாயிண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா.
0, ஸோ இது x1 இது y1 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், y is equal to mx. therefore ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகக்கூடிய எல்லா ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஈக்குவேஷன் எப்படி தான் இருக்கும், y is equal to mx ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமா, டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, அதில் உள்ள ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்டை எலிமினேட் பண்ணணும். இதுதான் நம்மளோட ஜென்ரல் ஐடியா. ஓகேவா? ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதிலேருந்து டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா அந்த கான்ஸ்டண்ட்டை எப்படி எலிமினேட் பண்ணணும்னு பார்க்கணும். அதுதான் நம்மளோட ஃபஸ்ட் மோட்டிவ். அண்ட் நம்மளோட ஈக்குவேஷனில் கண்டிப்பாக ஒரு டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கணும். ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு இது பண்ணுங்கள். ஈக்குவேஷன் வந்து y is equal to mx, differentiate with respect to x. therefore dy by dx equal to m times dx by dx னு வரும், which is equal to 1. ஸோ எம்மோட வேல்யூ என்னென்னு கிடச்சிருக்கு, நமக்கு dy by dx அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷனை 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க, எம்மோட வேல்யூவை இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. therefore substitute this value in 1ல் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், y is equal to dy by dx times x. இதை மாற்றி எப்படி எழுதலாம், x dy minus y dx equal to 0 அப்படின்னு எழுதலாம். இதுதான் நமக்கு தேவையான ரெக்வயர்டு ஈக்குவேஷன். இப்படி இல்லைன்னா கூட dy by dx equal to y by xன்னு கூட எழுதலாம். ஓகேவா? இதுவும் நமக்கு தேவையான டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் தான். அடுத்த ப்ராப்ளம், இதில் என்ன பண்ணணுமா, ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸை எலிமினேட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் சொன்ன ஐடியா என்னது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா y dash equal to a டைம்ஸ் காசு பண்ணால் மைனஸ் sin x ப்ளஸ் b டைம்ஸ் சைனை பண்ணோன்னா cos x. ஸ்டில் எந்த ரிலேஷனும் கிடைக்கல பாருங்கள். இந்த ஈக்குவேஷனுக்கும் இந்த ஈக்குவேஷனுக்கும் எதுவும் மேட்ச் ஆகலை. அப்போ என்ன பண்ணணும், திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். y double dash equal to மைனஸ் ஆஃப் a டைம்ஸ், இந்த மைனஸை வெளில எடுத்துருக்கேன், a டைம்ஸ் சைனை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், cos x ப்ளஸ் b டைம்ஸ் காசை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் sin x. ஸோ ரெண்டுலேயும் மைனஸ் காமனாக இருக்கா, வெளில எடுத்துருங்க, a cos x ப்ளஸ் b sin x. ஸோ இதுதான் நமக்கு என்னென்னு கிடச்சிருக்கு, y டபுள் டேஷ்னு கிடச்சிருக்கு. இப்போ இதையும் அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுங்கள், போத் ஆர் சேம், ரைட்? therefore இதுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், yன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். this implies that y double dash equal to minus y implies that y double dash plus y equal to 0 is the required differential equation. ஓகேவா? next question, find the differential equation of the family of parabola y square is equal to 4ax where a is an arbitrary constant. ஸோ நம்ம டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும், பட் எதை ரிமூவ் பண்ணணும், ஏவை ரிமூவ் பண்ணணும், அவ்வளோதான். ஏவை ரிமூவ் பண்ணால் என்ன சொல்லியிருக்கேன், எப்பயும் போல் டெரிவேட்டிவ் எடுங்க. ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் எடுத்து சால்வ் பண்ணுங்கள், ஏதாவது ஐடியா கிடைக்கான்னு பாருங்கள். எதுவும் கிடைக்கலையா, திருப்பி இன்னொரு டெரிவேட்டிவ் எடுத்து கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதை 1 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அப்போ 2 டைம்ஸ் ஒய். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y இன்ட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா dy by dx. ஓகேவா? 2y into dy by dx equal to 4ax. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா dx by dx 1ன்னு வந்துடும். சரியா? therefore நீங்கள் ஏக்கு மட்டும்னாலும் சப்ஸ்டியூஷன் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா 4aக்கு டேரெக்டாக சப்ஸ்டியூஷன் கொடுத்துருங்க. சரியா? ஸோ 4aவோட வேல்யூ கிடச்சிருச்சு, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. therefore y square is equal to 4aக்கு பதிலாக இந்த வேல்யூ போட போகிறோம், 2y dy by dx into x. ஸோ இந்த y கேன்சல் ஆயிடும். this implies that dy by dx equal to y by 2x. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ரெக்வயர்டு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதுனால நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? 2x dy மைனஸ் y dx equal to 0 இப்படி எழுதினாலும் தப்பில்லை. நெக்ஸ்ட், டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் அ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஒன் திங், எல்லா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுக்கும் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகணுங்கிற அவசியமே இல்லை. ஓகேவா?
நிறைய டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகாமல் இருக்குது. தேர்ஃபோர் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனும் இந்த மாதிரி இருந்தால் அதோட சொல்யூஷன் பேட்டர்ன் இப்படி இருக்கும், இந்த மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ணுவோம் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் டாபிக் ஃபுல்லாகவே. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதுக்கப்புறம் என்னெல்லாம் வரும்னு சொல்கிறேன். வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் வரும், தென் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் வரும், தென் லாஸ்ட் ஒன் என்னதுன்னா ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். இது 3 தான் வரும். ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் கேஸ் பை கேஸாக உள்ள டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் தான் சால்வ் பண்ண முடியும். ஜென்ரலாக நம்மளால் சொல்யூஷன் கொடுக்க முடியாது. ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் எந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்தாலும் இதான் சொல்யூஷன் அப்படின்லாம் கொடுக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா there are so many டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், அதுக்கு சொல்யூஷனே எக்ஸிஸ்ட் ஆகாமல் இருக்குது. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ சொல்யூஷன் தான் என்ன அர்த்தம்னு பாருங்கள். சொல்யூஷன் ஆஃப் அ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் an expression for the dependent variable in the terms of independent variable which satisfies the differential equation. ஸோ இது இப்படி இருக்கணும், y is equal to some f of x. இப்படி இருக்கிறத சொல்யூஷன் எப்போ சொல்லுவோம்? இதை சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப அந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடணும். ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும், அவ்வளோதான். இப்போ நார்மலாக என்ன சொல்லுவோம்? 3 + x = 0. இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம்? எக்ஸுக்கு எந்த வேல்யூ போட்டால் 0 வருதோ அதுதான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ எக்ஸுக்கு -3 போட்டோம் அப்படின்னா 3 + -3 = 0. therefore -3 is a solution அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே கான்செப்ட் தான் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்லேயும். நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் கொண்டு வரணும், அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப ஈக்குவேஷன் என்னவாயிடணும்? 0 ஆயிடணும், அவ்வளோதான். அந்த மாதிரி ஃபங்க்ஷன் தான் என்னவாக இருக்கணும்? அந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷனாக இருக்கணும், அவ்வளோதான். ஜென்ரல் சொல்யூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்கள் ஈக்குவேஷனில் ஆர்டர் எத்தனையாக இருக்கோ அத்தனை கான்ஸ்டன்ட் உங்கள் ஈக்குவேஷனில் இருந்துச்சுன்னா அதை ஜென்ரல் சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? The solution which contains arbitrary constants as many as order of the differential equation. சரியா? சப்போஸ் உங்கள் ஈக்குவேஷனோட ஆர்டர் 2 அப்படின்னா எத்தனை கான்ஸ்டன்ட் இருக்கணும்? 2 கான்ஸ்டன்ட் இருக்கணும். அதுவும் ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், ஒன்று டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. பர்டிகுலர் சொல்யூஷன் அப்படின்னா நீங்கள் ஒரு பர்டிகுலர் வேல்யூவை 2 கான்ஸ்டன்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ C1 C2 C1 = some 0, C2 = some 1 இப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த சொல்யூஷன் பேர் என்னது? பர்டிகுலர் சொல்யூஷன். பர்டிகுலர் சொல்யூஷன் எங்கேருந்து எடுப்போம்? ஜென்ரல் சொல்யூஷன்லேருந்து எடுப்போம். ஓகேவா? ஸோ ஜென்ரல் சொல்யூஷனில் உள்ள ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்? பர்டிகுலர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, நான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறேன். இதோட ஜென்ரல் சொல்யூஷனும் பர்டிகுலர் சொல்யூஷனும் நம்ம பார்க்கலாம். சரியா? இந்த ஈக்குவேஷனை மாற்றி எழுதிக்கலாம். ஸோ y ++ y = 0ன்னு இருக்கா? இதை நம்ம எப்படி எடுத்துப்போனா, ஓகே இல்லைன்னா இப்படி எடுக்க வேணாம், இதிலேருந்து ஒய்யை காமனாக எடுத்துருக்கேன். d² + 1 = 1 × y = 0. ரெண்டுலேருந்து ஒய்யை காமனாக எடுத்துட்டேன். சரியா? இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்க்க எப்படி இருக்குது? சம் m² + 1 = 0 டைம்ஸ் y = 0ன்னு இருக்கா? y நான்-0, therefore இது ஹேஸ் டு பி 0வாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? m² = -1, m = +or -i. ஸோ இது பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன் எதுக்கு அப்படின்னா ஒரு ஈக்குவேஷனோட ஹோமோஜீனியஸ் பார்ட்டை சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? நீங்கள் ரொம்ப குழப்பிக்க வேணாம், இதெல்லாம் உங்களுக்கு இப்போ தேவையில்லை. நான் இதோட சொல்யூஷன் மட்டும் உங்களுக்கு எழுதிட்டு அதுலேருந்து ஜென்ரல் சொல்யூஷனாக என்ன, பர்டிகுலர் சொல்யூஷனாக என்னன்னு மட்டும் காட்டுறேன். சரியா? ஸோ m ± yனா இதோட சொல்யூஷன் எப்படி இருக்குன்னா y = some a cos x + b sin x இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை என்னன்னு சொல்லுவோம்? இது பேர் ஜென்ரல் சொல்யூஷன். ஓகேவா? இதை ஏன் ஜென்ரல் சொல்யூஷன் சொல்கிறோம்? செக் பண்ணி பாருங்கள். இதோட ஆர்டர் என்னது? இதோட ஆர்டர் 2. இதோட ஆர்டர் 2 அண்ட் இதில் எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்குது? 2 இருக்குது. therefore ஆர்டர் எத்தனையாக இருக்கோ அத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லணும்? ஜென்ரல் சொல்யூஷன் சொல்லணும். அண்ட் இஃப் a = some 1, b = some 0ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்? y = 1 × cos x + 0 அப்படின்னு மாறும். this implies that y = வெறும் cos x. இதை என்னன்னு சொல்லுவாங்க? பர்டிகுலர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லணும். சரியா?
ஸோ ஜென்ரல் சொல்யூஷனை எடுத்துகிட்டு அதில் நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வர ஆன்சர் பர்டிகுலர் சொல்யூஷனாக இருக்கும். ஓகேவா? தென் ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி மட்டும்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரினா dy/dx ப்ளஸ் y ஈக்குவல் டு f of x. இந்த ஃபார்மேட்டில் உள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கான சொல்யூஷன் மட்டும்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதில் ஒரு 3-4 மெத்தட் இருக்குது. ஓகேவா? ஒவ்வொரு மெத்தடாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெத்தட் பேர் என்னென்னா வேரியபிள் செப்பரபிள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போது ஃபங்க்ஷன்ஸில் வந்து y இருக்குது எக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். dy/dx ஈக்குவல் டு y/x இப்படி இருக்குன்னா y டேர்மை ஃபுல்லாக ஒரு பக்கமாக கொண்டு வந்துடுவோம், எக்ஸ் டேர்மை ஃபுல்லாக இன்னொரு பக்கமாக கொண்டு போயிடுவோம். அப்போ என்ன ஆகும்? dy/y ஈக்குவல் டு dx/x இப்படி ஆயிரும். இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா இன்டகிரேஷன் எடுத்தோம் அப்படின்னா log y ஈக்குவல் டு log x ப்ளஸ் கான்ஸ்டண்ட்டை நம்ம log cன்னு எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா y is equal to cx அப்படின்னு நமக்கு ஈஸியாக சொல்யூஷன் கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணுற மெத்தட் பேர் தான் என்னென்னா வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். சரியா? ஸோ உங்கள் ஈக்குவேஷன் இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளால் அந்த ஈக்குவேஷனை இப்படி மாற்ற முடியும். எப்படி மாற்றலாம்? இந்த டேர்மை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த டேர்ம் மட்டும் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனோம் அப்படின்னா என்னாகும்? f1 of x g1 of y dx ஈக்குவல் டு மைனஸ் f2 of x g2 of y dyன்னு ஆயிரும். ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரணும், ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் எல்லாம் இன்னொரு பக்கம் கொண்டு போயிடணும். தேர்ஃபோர் f1 of x மைனஸ் f2 இல்லை மைனஸ் அங்கேயே இருக்கட்டும், f2 of x dx ஈக்குவல் டு மைனஸ் g2 of y by g1 of y dy. ஸோ இதை தான் இங்கே எழுதியிருக்கேன் டைரெக்டாக. ஓகேவா? இது பேர் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். இப்படி பிரித்து எழுத முடிஞ்சுது அப்படின்னா நம்ம ரெண்டு சைடும் இன்டகிரேட் பண்ணாலே நமக்கு தேவையான சொல்யூஷன் கிடச்சிடும். இதுதான் வேரியபிள் செப்பரபிள் மெத்தடோட ப்ரொசீஜர். எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது. உங்களால் இப்படி பிரித்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அலோன் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் அலோன்னு பிரித்து எழுத முடிஞ்சதுன்னா ஜஸ்ட் யூஸ்வல் இன்டகிரேஷனில் சால்வ் பண்ணிடலாம். இதுதான் நமக்கு தேவையான ரெக்வயர்டு ஜென்ரல் சொல்யூஷன். சரியா? இதில் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கா? இப்போ இதை மாற்றி எழுத முடியுதான்னு பாருங்கள். என்ன பண்ணணும்னு சொன்னேன்? ஏதாவது ஒரு டைம் அந்த பக்கம் கொண்டு போகணும். இதை கொண்டு போகுமா? இதை கொண்டு போனோம் அப்படின்னா என்ன ஆகும்? இம்ப்ளைஸ் தட் எக்ஸ் டிஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் டிஎக்ஸ். இதை கீழே கொண்டு வரணும், இதே அங்கே கீழே கொண்டு போயிடணும். அப்போ dy/dx ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் டிஒய், சாரி எக்ஸு தப்பாக எழுதியிருக்கணும். dy/y ஈக்குவல் டு மைனஸ் dx/x. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னேன்? ரெண்டு பக்கமும் இன்டகிரேஷன் போட்டுருங்க. இன்டகிரேஷன் போட்டோம் அப்படின்னா இதோட டெரிவேட்டிவ் மேலே இருக்கா, ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy. ஸோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, f' of x by f of x dxன்னு இருந்தால் log f of x அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ப்ளஸ் சி. ஸோ இதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். அப்போ இது என்னென்னு எழுதணும்? log y ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் log எக்ஸு ப்ளஸ் log c. ஏதாவது ஒரு சைடு கான்ஸ்டன்ட் எடுத்தால் போதும். சரியா? இந்த பக்கமும் ப்ளஸ் சி, இந்த பக்கமும் ப்ளஸ் சிலாம் போட வேண்டாம். ஏன் அப்படின்னா இது ப்ளஸ் c1 இது c2ன்னு வரும். அப்புறம் c2 மைனஸ் c1 ஈக்குவல் டு சம் அதர் கான்ஸ்டன்ட் சின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ரெண்டு சைடும் கான்ஸ்டன்ட் போடாமல் ஏதாவது ஒரு சைடு மட்டும் போட்டுக்கோங்க உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. தென் இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம்ல. எழுதணும் அப்படின்னா என்ன ஆகும்? log ஆஃப் ஒய் log a மைனஸ் log bன்னு இருந்தால் என்ன பண்ணுவோம்? log a/bன்னு எழுதிப்போம். சரியா? இப்போ அங்கே எப்படி இருக்குது? log c மைனஸ் log xன்னு இருக்குது. ஸோ இதை மாற்றி எழுதணும் அப்படின்னா log ஆஃப் ஒய், இங்கே a இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? c இருக்குது. b இருக்க வேண்டிய இடத்துல x இருக்குது. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா log ஆஃப் c/x. ரெண்டு பக்கம் லாக் இருக்குது, கேன்சல் பண்ணிடணும். தேர்ஃபோர் y is equal to c/x தான் நமக்கு தேவையான சொல்யூஷன், ஜென்ரல் சொல்யூஷன். இது ஜென்ரல் சொல்யூஷன் தானே. எப்படி கன்க்ளூட் பண்ணணும்? இங்கே ஒரே ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் தான் இருக்குது. அப்போ ஈக்குவேஷனில் ஆர்டர் என்னவாக இருக்கணும்? ஒன்று தான் இருக்கணும். இங்கே என்ன இருக்குது? dy/dx இருக்குது இல்லையா? இதை மாற்றி எழுதணும் அப்படின்னா dy/dx ஈக்குவல் டு மைனஸ் y/xன்னு வரும்.
இதோட ஆர்டர் என்னது 1. therefore which is the required general solution. பர்டிகுலர் சொல்யூஷன் கேட்டுக்கோங்க. பர்டிகுலர் சொல்யூஷன்னா நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும், இதை சால்வ் பண்ணி ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா என்ன பண்ணணும், சப்ஸ்டியூஷனுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சப்ஸ்டியூஷனை போட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், பர்டிகுலர் சொல்யூஷன் கிடச்சிரும். ஸோ சால்வ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டிஒய் பை ஃபார்மேட்டில் மாற்றி எழுதணும்ல. ஸோ இதை ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா 1 + x³ dy = x² y × dx. இந்த பக்கத்துலேருந்து ஒய்யை கீழே கொண்டு வந்துடுங்க, இந்த டேர்மை கீழே கொண்டு போயிருங்க. அப்போ என்ன ஆகும், dy / y = x² dx / 1 + x³. ஓகேவா? இப்போ இது இந்த சைடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஈக்குவேஷன் என்ன ஆகும், dy / y மைனஸ் x² dx / 1 + x³ = 0. ஆன் இன்டகிரேஷன் போட்டலாமா? இதை இன்டகிரேட் பண்ணால் log y. இதை இன்டகிரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இதோட டெரிவேட்டிவ் மேலே இருக்கான்னு பார்க்கணும். அப்போது டிஃபரன்ஷியல் ஆஃப் 1 + x³ என்னது, 1 பண்ணால் 0, x³ பண்ணால் 3x². அப்போ எனக்கு மேலே என்ன இருக்கணும், 3x² இருக்கணும். பட் எனக்கு வெறும் x² தான் இருக்குது. அப்போ ஒரு 3ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிடுங்க. ஸோ 3 × 1/3. ஸோ இப்போ ஈஸியாக இன்டகிரேட் பண்ணிடலாம். இது இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா log y மைனஸ் 1/3 log of 1 + x³ = சம் கான்ஸ்டன்ட். இப்போ இந்த 3 இங்கே எல்சிஎம் எடுத்துகிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி விட்ருங்க. அப்போ என்ன வரும், log 3 log y மைனஸ் log of 1 + x³ = some other constant c1, where c1 = 3 times c. இல்லைன்னா இங்கேயும் நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம், log cன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? log c1 எடுத்துக்கலாம். ஏதோ ஒன்று நம்ம இஷ்டத்துக்கு தான். கான்ஸ்டண்ட்டை நம்ம எப்படினாலும் வேரி பண்ணிக்கலாம், நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி. சரியா? ஸோ இங்கே log a மைனஸ் log bயில் மாற்றணும். அப்போ முதல்ல இந்த பவரை மேலே கொண்டு போயிருங்க. அப்போ log of y³ மைனஸ் log of 1 + x³ = log c. இப்போ log a மைனஸ் log bயில் இருக்கனால log of y³ / 1 + x³ log c. ஸோ ரெண்டு பக்கமும் log கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா y³ = c டைம்ஸ் 1 + x³ மாறிடும். இது ஜென்ரல் சொல்யூஷன். ஓகேவா? பட் அவங்க கேட்டிருக்கிறது என்னது, பர்டிகுலர் சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. y(1) = 2. இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், x = 1, y = 2. ஸோ இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸுக்கும் ஒய்க்கும் பதிலாக எக்ஸுக்கு 1 போடுங்க, ஒய்க்கு பதிலாக 2 போடுங்க. அப்போ 2³ = c × 1 + 1. therefore 2³ = c டைம்ஸ் 2. ஒரு 2 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா c = 4. இதை கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. therefore y³ = 4 டைம்ஸ் 1 + x³ is a particular solution. இவ்வளோ தான் ஜென்ரல் சொல்யூஷனுக்கும் பர்டிகுலர் சொல்யூஷனுக்கும் இல்லை வித்தியாசம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் சப்ஸ்டியூஷன் மெத்தட். ஓகேவா? உங்களோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy / dx = f of ax + by + cன்னு இருந்துச்சுன்னா இதுக்கு பதிலாக வேறு ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுத்துருங்க. ஓகேவா? இவங்க கொடுத்துருக்கோமா, z = ax + by + c கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த சப்ஸ்டியூஷனை கொடுத்துருங்க. therefore dz / dx என்னவா இருக்கும், ஸோ இதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அப்போ a + b டைம்ஸ் dy / dxன்னு வரும். இதிலேருந்து நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும், dy / dx = என்ன வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும்.
இதை இங்கே கொண்டு வந்து இந்த பிஏ கீழே டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா dy/dx வேல்யூ கிடச்சிடும். அப்போ என்ன பண்ண போகிறோம், dy/dxக்கு பதிலாக இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், கிடைக்க போகிற வேல்யூவை. அண்ட் இதுக்கு பதிலாக இசட்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். இப்படி சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் என்னவா மாறும் அப்படின்னா திருப்பி இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துடும். வேரியபிள் செப்பரபிளுக்கு வேரியபிள் செப்பரபிள் தான் உங்களுக்கு ஆல்ரெடி சால்வ் பண்ண தெரியும்ல. ஸோ அந்த மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணிட வேண்டியதான். சப்போஸ் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஜீரோவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இது இல்லைன்னா இது ஜீரோவாக ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது எந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும் அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா சப்போஸ் A0 அப்படின்னா இதை மட்டும் இசட்னு எடுத்துப்போமா, by + cன்னு எடுத்துப்போம். அப்போ dz/dx என்னவாக இருக்கும், b டைம்ஸ் dy/dxன்னு இருக்கும். இந்த b மட்டும் தான் கீழே வரும், ரெண்டு ஆக்சுவலாக ஒரே ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி அது வேரியபிள் செப்பரபிள் ஃபார்மில் தான் இருக்கும். சப்போஸ் b 0 ஆயிடுச்சுன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலாக நம்ம இசட்னு எடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் என்னவாயிரும், சம் கான்ஸ்டன்ட்னு மாறிடும். ஸோ இன்னும் சிம்பிளாக இருக்கும், அதுவும் வேரியபிள் செப்பரபிள் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ வி ஹாவ் அ ப்ராப்ளம். இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். என்னென்ன எடுக்கணும், உள்ள ஃபங்க்ஷனை சம் இசட்னு எடுக்கணும். ஸோ இசட் ஈக்குவல் டு x - y + 1. அப்போ dz என்னது, dz/dx ஈக்குவல் டு 1 - dy/dx. இதுலேருந்து dy/dx என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா. dy/dx ஈக்குவல் டு என்ன பண்ண போகிறோம், இந்த டேர்மை அந்த பக்கம் கொண்டு போயிருங்க, அந்த டேர்மை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. therefore ஈக்குவல் டு 1 - dz/dx. ஸோ இப்போ நம்மக்கிட்ட இசட் வேல்யூவும் இருக்குது, தென் dy/dxோட வேல்யூவும் இருக்குது. ஆர் ஐ மேட் அ மிஸ்டேக்கா என்ன, இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ப்ரொசீட் பண்ணுறப்ப பார்ப்போம். therefore y டேஷ்க்கு பதிலாக சப்ஸ்டியூஷன் கொடுத்துடலாமா டேரெக்டாக ஈக்குவேஷனில். y டேஷ்னால் என்ன அர்த்தம், dy/dxன்னு அர்த்தம். சரியா? ஸோ அதுக்கு பதிலாக இங்கே ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு, இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். therefore 1 - dz/dx ஈக்குவல் டு sin square of z. sin square of z எப்படி எழுதலாம், sin square of z plus cos square of z equal to 1. Therefore sin square of z is equal to 1 minus cos square of z. This implies that 1 minus dz/dx equal to 1 minus cos square z of, so 1 cancel, minus cancel. Therefore dz/dx equal to cos square z. ஓகே, தென் என்ன பண்ணணும், இதை அந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். அப்போ இது கீழே கொண்டு வந்துட்டு இது அங்கே கொண்டு போயிட வேண்டியதான். therefore dz/cos square z equal to dx. ஓகே, வச்சு விடலையா? சரி, இதிலே சால்வ் பண்ணுவோமே. இதை எப்படி எழுதிக்கலாம், 1/cos ஸ்கொயர்னு இருக்குது, மேலே எழுதுகிறப்ப எப்படி எழுதுவோம், சீக்கன் ஸ்கொயர்னு எழுதுவோம். ஸோ சீக்கன் ஸ்கொயர் ஆஃப் z dz equal to dx. இன்டெக்ரல் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் என்னது, tan. ஸோ இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா tan z equal to x plus some constant. z-ஓட வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், tan x minus y plus 1 equal to x plus c is the required solution. ஓகேவா? நெக்ஸ்ட், ஹோமோஜீனியஸ் ஆஃப் டிகிரி n. நம்ம அங்கே பார்த்த ஹோமோஜீனியஸ் வேறு, இப்போ பார்க்குற ஹோமோஜீனியஸ் வேறு. ஓகேவா? அங்கே வெறும் ஹோமோஜீனியஸ்னு பார்த்தோம். என்னென்னு பார்த்தோம், லீனியர் ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைட் ஃபங்க்ஷன் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா அது ஹோமோஜீனியஸ் அப்படின்னு பார்த்தோம். இங்கே ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி n அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனில் எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட்டுக்கு பதிலாக ஆல்ஃபா எக்ஸ் ஆல்ஃபா ஒய்னு சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஆல்ஃபா வந்து பிரிஞ்சு வெளில வந்துடுச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம், ஹோமோஜீனியஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், f of x, y is equal to 2xy plus 3y square இப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க.
இப்போ எஃப் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் கமா ஆல்ஃபா ஒய் என்னவாக இருக்கும்? 2 டைம்ஸ் ஆல்ஃபா எக்ஸ் ஆல்ஃபா ஒய் 3 டைம்ஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இதுலேயும் என்ன இருக்குது? 2 ஆல்ஃபா இருக்குது, இதுலேயும் 2 ஆல்ஃபா இருக்குது. ஸோ ஆல்ஃபா வெளில எடுத்துருங்க, ஆல்ஃபா ஸ்கொயரை. ஸோ 2xy ப்ளஸ் 3y ஸ்கொயர் விச் இஸ் நத்திங் பட் என்னது? f of xy which is equal to alpha square of f of xy. Therefore f is homogeneous of order 2. ஓகேவா? ஆல்ஃபாவோட பவரில் என்ன வருதோ அதுதான் ஆர்டர். அப்போது மிச்சம் உள்ள எக்ஸாம்பிள் நீங்களே செக் பண்ணிடலாமா? அப்போ இதில் என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, எல்லாத்தோட டிகிரியும் சேமாக இருக்கான்னு பாருங்கள், எல்லாத்தோட பவரும். இதில் உள்ள டேர்மோட மொத்த பவர் என்னவாக இருக்குது? 2. இதில் உள்ள டேர்முக்கு மொத்த பவர் இது ஒரு 1, இது ஒரு 1, therefore 2, இதுவும் 2, therefore இது ஹோமோஜினஸ் ஆஃப் ஆர்டர் 2. சரியா? therefore it is homo of order 2. whereas செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. therefore நம்மளால் இந்த ஃபார்மேட்டில் எழுதவே முடியாது. அதனால் இந்த ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லுவாங்க? நாட் ஹோமோஜினஸ், நான் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் xy இன்ட்டு dx, ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் xy இன்ட்டு dy ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா, அண்ட் ஆல்சோ எம்மு என்ன ஹோமோஜினியஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா அதில் என்ன மாதிரி ப்ரொசீஜரில் சால்வ் பண்ணணுன்னு பாருங்கள். y ஈக்குவல் டு vxன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். dy பை dx ஈக்குவல் டு v ப்ளஸ் x இன்ட்டு dv பை dx ஆகிடும். இது நான் எப்படின்னு சொல்கிறேன். y இஸ் ஈக்குவல் டு vxன்னு தான் நீங்கள் சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறீங்க. சரியா? அப்போது dy பை dx என்னவாக இருக்கும்? dy பை dx ஈக்குவல் டு, இங்கே 2 ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ முதல்ல வியை வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், தென் எக்ஸை வச்சுட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சரியா? முதல்ல வியை வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? v இன்ட்டு 1ன்னு மாறிடும். அப்புறம் எக்ஸை வச்சுட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dv பை dx. therefore dy பை dx ஈக்குவல் டு என்னவாயிரும்? v ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு dv பை dxன்னு மாறிடும். இந்த 2 சப்ஸ்டியூஷனையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுவும் எந்த ஃபார்மேட்டுக்கு போயிடும்னா வேரியபிள் செப்பரபிளுக்கு போயிடும். ஸோ இதெல்லாம் ஈஸி கேல்குலேஷன்ஸ் தான், வெறும் கேல்குலேஷன் பார்ட்ஸ் தான் அதிகம், தியரின்னு உங்களுக்கு எதுவுமே இல்லை ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ நீங்கள் நிறைய மக்கப் பண்ணணும் 10th யூனிட்டுக்கு, நான் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, சும்மா இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும், எல்லா ஈக்குவேஷனையும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். mdx ப்ளஸ் ndy ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ என்ன செக் பண்ணோம்? எம்மும் என்னும் ஹோமோஜினஸான்னு செக் பண்ணோம். இங்கே இதுதான் எம்மு, இங்கே இதுதான் என்னு, இதோட டிகிரி 2, இதோட டிகிரி 2, therefore சேமாக இருக்குது, இது ஹோமோஜினஸ். இது 1, இதுவும் 1, therefore இது 2, இதுவும் ஹோமோஜினஸ். இப்போ ரெண்டுக்கும் சேம் டிகிரி ஆஃப் ஹோமோஜினிட்டி இருக்கான்னு பார்க்கணும். இதோட ஹோமோஜினஸ் ஆஃப் ஆர்டர் 2 தான், இதோட ஹோமோஜினஸ் ஆஃப் ஆர்டர் 2 தான். therefore it is a homogeneous differential equation. கண்டிஷன் அப்படி தானே கொடுத்துருக்காங்க. எம்மும் என்னும் ஹோமோஜினஸ் ஆஃப் சேம் டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஹோமோஜினஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு கிடச்சிருக்க ஈக்குவேஷன் ஒரு ஹோமோஜினஸ் ஈக்குவேஷன். அண்ட் அதை சால்வ் பண்ணுற மெத்தட் என்னது? y is equal to vx அப்படின்னு சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்கள், கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம இதை ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதை அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா இந்த டேர்மை அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. therefore 2xy dy equal to x square minus 3y square into dx. இது இந்த பக்கம் வந்ததுனால மைனஸ். சரியா? அப்போ மைனஸ் எல்லாம் உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டா என்ன ஆகும்? 2xy dy equal to 3y square, இது மைனஸ் இது ப்ளஸ் ஆயிரும். ஸோ அதை முன்னாடி எழுதியிருக்கேன். 3y square minus x square into dx.
அடுத்து y is equal to vxன்னு சப்ஸ்டியூஷன் கொடுக்கும். ஓகே இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுவோம். கேன்சல் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். இந்த டேர்மை கீழே கொண்டு போய் டிவைட் பண்ணியிருக்கேன். அப்போ dy is equal to 3y² 2xy minus x² 2xy into dx. அப்போ dy is equal to இங்கே ஒரு y ஒரு y கேன்சல் ஆயிரும், இங்கே ஒரு x இங்கே ஒரு x கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்கும்? 3y by 2x minus x by 2y to dx. இப்போ என்ன பண்ணோம்? y is equal to vx சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ dy by dx என்ன ஆகும்? v plus x into dv by dx. இந்த ரெண்டு சப்ஸ்டியூஷனையும் கொடுத்தா போதும். அப்போ இந்த dx-ஐ இந்த பக்கம் கீழே கொண்டு வந்துடுங்க. therefore dy by dx equal to 3y by 2x minus x by 2y. இந்த ஈக்குவேஷனில் தான் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? இந்த ரெண்டு வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா v plus x into dv by dx equal to 3 into vx by 2x minus x by 2vx. So x cancel, இங்கே x cancel. ஓகேவா? ஸோ ரிமைனிங் மட்டும்தான் பார்க்கணும். இந்த பக்கம் உள்ள வியை அந்த பக்கம் கொண்டு போயிருங்க, இந்த வியை அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. ஸோ என்ன ஆகும்? நெக்ஸ்ட் பேஜில் எழுதவா? ஸோ வி அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும்? எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு வி 3v by 2 minus 1 by 2v minus v. ஓகேவா? ஸோ இங்கேருந்து வந்த ப்ளஸ் v அங்கே போகிறப்ப மைனஸ் ஆயிடுச்சு. நான் இப்போ எல்சிஎம் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? 3v² minus 1 by 2v minus v is equal to 3v² minus 1 minus 2v² by 2v. v into v square, so minus 2v². இது ரெண்டையும் சப் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? v² minus 1 by 2vங்கிறத நமக்கு கிடச்சிருக்க ஃபைனல் ஆன்சர். இங்கே ஒரு dx இருக்குது. ஓகேவா? சாரி dx இல்லை. ஸோ ரிமைனிங் கிடச்சது என்னது? x into dv by dx equal to v² minus 1 by 2v. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? 2v into dv by v² minus 1 is equal to dx by x. கிராஸ் மல்டிப்ளைனா இந்த டேர்ம் அங்கே மேலே கொண்டு போயிட்டோம், இந்த டேர்ம் கீழே கொண்டு போயிட்டோம். சிமிலர்லி இந்த ரெண்டு டேர்ம் மேலேயும் கீழேயும் போயிடுச்சு. இதுதான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். சரியா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன தான் பண்ணோம்? இது பாருங்கள், இப்போ அழகாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள், வேரியபிள் செப்பரபிள் ஃபார்மேட்டில். அடுத்த ப்ரொசீஜர் என்னது? ரெண்டு சைடும் இன்டகிரேஷனை போட்ட வேண்டியது தான். இன்டகிரேட் பண்ணால் இதோட டிஃப்ரென்ஷியேஷன் மேலே இருக்கான்னு பாருங்கள். டிஃப்ரென்ஷியல் ஆஃப் v² minus 1 is equal to 2v dv. மேலே எக்ஸாக்டாக அப்படியே இருக்குது. therefore log of v² minus 1 equal to log of x plus log of c. therefore v² minus 1 is equal to cx. இப்போ vக்கான சப்ஸ்டியூஷனை திருப்பி போடணும். y is equal to vxன்னு எடுத்தோம்னா v is equal to என்னது? y by x. இந்த சப்ஸ்டியூஷனை திருப்பி கொடுக்கணும். அப்போ இங்கே என்ன பண்ணணும்? y by x the whole square minus 1 is equal to cx. இதுதான் ரெக்வயர்டு ஈக்குவேஷன். இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் கூட பண்ணலாம். ஓகேவா? இங்கே எல்சிஎம்லாம் எடுத்துகிட்டு இதை அந்த பக்கம் கொண்டு போய் நீங்கள் எழுதுனா கூட எழுதிக்கலாம். ரெக்வயர்டு சொல்யூஷன். அடுத்த மெத்தட் என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஒரு லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும்? dy by dx plus p equal to q. லீனியர்னால் என்னன்னு சொன்னேன்? லீனியர்னால் இந்த கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் என்னவாக இருக்கணும்? ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அலோனாக இருக்கணும். இங்கே 1 தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. அப்போ இந்த பியும் க்யூவும் எப்படி இருக்கணும்? ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அலோனாக இருக்கணும். அதுதான் அடுத்த கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அலோன். இப்படி இருந்துச்சுன்னா இதோட சொல்யூஷன் என்னது?
y into e power integral p dx equal to integral q into e power integral p dx into dx plus c. இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். பட் நீங்கள் 2-3 சம் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஈவன் இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸை வந்து நீங்கள் என்னென்னு எடுத்துக்கலாம், சம் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. ஸோ இதை நீங்கள் வந்து இப்படி மென்ஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் மாற்றி எழுதிக்கலாம். ஒய் இன்ட்டு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் கியூ டைம்ஸ் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் டிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்படி ஃபுல்லாக படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி படிச்சுக்கலாம். சரியா? ஸோ இந்த ஈக்குவேஷனை பார்த்ததுமே என்னன்னு சொல்லிடலாம், இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, லீனியர் ஃபஸ்ட் ஆர்டர் ஓடிஇ ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ லீனியர் ஃபஸ்ட் ஆர்டர் ஓடிஇ இந்த இருக்குது. ஸோ அதோட ஃபார்மேட் இது. ஸோ ஃபார்மேட்டை கீழே எழுதுங்க, டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு கியூ. திஸ் இம்ப்ளைஸ் தட் பி இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, 2 இருக்குது. கியூ இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, இ பவர் மைனஸ் எக்ஸ் இருக்குது. அண்ட் நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும். ஆல்சோ we know that the solution is of the form. ஸோ இதோட சொல்யூஷன் எப்படி இருக்கணும், y into e power integral p dx equal to integral q times e power integral p dx dx plus c. ஸோ ஒன்று கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் pdx கண்டுபிடிங்க, அப்புறமா இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம வேலை முடிஞ்சது. சரியா? அப்போ இன்டெக்ரல் ஆஃப் pdx இன்டெக்ரல் ஆஃப் பியோட வேல்யூ 2 இன்ட்டு டிஎக்ஸ். 2 கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால வெளில போயிடும். therefore 2x. ஓகேவா? இங்கே ஏன் ப்ளஸ் சி போடல அப்படின்னா, ப்ளஸ் சி எல்லா கான்ஸ்டன்ட்டையும் சேர்த்து கடைசியாக ஒரு கான்ஸ்டண்ட்டாக எடுத்துட்டதுனால நம்ம ப்ளஸ் சி போட தேவையில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட், இப்போ இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ்னால் என்னது, இன்டெக்ரல் பிடிஎக்ஸ்க்கு பதிலாக உள்ள வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இ பவர் 2x. தேர்ஃபோர் ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. y இன்ட்டு ஈக்குவேஷன் என்னது, y இன்ட்டு இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் q இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம இப்போ சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறோம். y இன்ட்டு இ பவர் 2x ஈக்குவல் டு இன்டெக்ரல் க்யூவோட வேல்யூ என்னென்னு பாருங்கள், இ பவர் மைனஸ் எக்ஸ். ஸோ க்யூக்கு பதிலாக இ பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சேம் வே இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ்க்கான வேல்யூ இ பவர் 2x ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட். ஓகேவா? இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு இ பவர் பிஎக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா இ பவர் ஏ ப்ளஸ் பி டைம்ஸ் எக்ஸ்ன்னு எழுதணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்கிறேன். ஓகேவா? இது ரெண்டையும் அப்போ ஆட் பண்ணி எழுதிருங்க. ஒய் இன்ட்டு இ பவர் 2x இ பவர் இன்டெக்ரல், இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 2 மைனஸ் 1 ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன ஆகும், 1ன்னு மாறிடும். தேர்ஃபோர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி. இ பவர் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் தான். ஏன், இ பவர் ஏஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா இ பவர் ஏஎக்ஸ் பை ஏன்னு வரும். இங்கே ஏக்கு பதிலாக 1 தான் இருக்குது. ஸோ ரெண்டு பக்கம் 1 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா வெறும் இ பவர் எக்ஸ் தான் வரும், பை 1ன்னு வரும். ஓகேவா? ஸோ வெறும் இ பவர் எக்ஸ். ஸோ இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சி. இங்கே என்ன இருக்குது, ஒய் இன்ட்டு இ பவர் 2xன்னு இருக்குது. நமக்கு தேவை ஒய் தான் வேணும். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு இது அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா பவர் நெகட்டிவ் ஆயிரும். ஸோ இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் 2x ப்ளஸ் சி இன்ட்டு இ பவர் மைனஸ் 2x. தேர்ஃபோர் ஒய் இஸ் ஈக்குவல் டு இ பவர் இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா -2 + 1ன்னு இருக்குது. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் ஆயிரும். மைனஸ் இ பவர் எக்ஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி இ பவர் மைனஸ் 2x is the required solution. ஸோ இவ்வளோ கான்செப்ட்ஸ் தான் ஓவராலாக 10th சாப்டரில் இருக்குது. ஓகேவா? நீங்கள் இதை மட்டும் ரிவைஸ் பண்ணிவிட்டு 10.8க்கு நான் கம்ப்ளீட்டாக சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் 2 ஹவர்ஸில் நீங்கள் 10th சாப்டரை ஓவராலாக ரிவைஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ அண்ட் தேங்க்யூ. எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.